இப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்க? என்னத்த சொல்ல, ஆசை ஆசையா என் மகளை பார்த்து பார்த்து வளர்த்த குமரியா வளர்ந்து நின்னாயா. வெத்தலை கொடியாட்டம் தல தலன்னு நின்ன பொண்ணையா என் பொண்ணு. அது பொறுக்கல போல அந்த சாமிக்கு. ஒரு நாள் அவன் மேல மின்னல் விழுந்து என் கண்ணு முன்னாடியே கருகி போயிட்டாயா. ஒரு நொடியில எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆசை ஆசையா வளர்த்த மக கடைசியில ஒரு புடி சாம்பலாதாய கையில மிஞ்சினா. துரதிருஷ்டம் பிடிச்ச வீடுன்னு அதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் வரதில்ல. நானும் தனியால ஆயிட்டேன். இந்த பங்களாவும் பாழடைஞ்சு போயிடுச்சு. என் பொண்ணு வாழ்ந்த பங்களாயா இது? இத விட்டுட்டு நான் எங்க போவேன்? இப்ப கூட என் பொண்ணு அப்பப்ப சிரிக்கிற மாதிரி கேக்கும். அவ கொலுசு சத்து கேக்குற மாதிரி தோணும். எல்லாம் கனவாய் போயிடுச்சியா. சாரி, உங்க பழைய விஷயத்தையெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஆமா, இப்படி தன்னந்தனியா இந்த பங்களால இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நேரம் போகுது? இந்த கேள்விக்கு நேரம் போறதுக்கு என்னையா இருக்கு? வெளிய காத்தாட உட்கார்ந்து செடி கொடிகளை பாத்துக்கிட்டு இருப்பேன். சமையலுக்கு சொல்லி பொறுக்கி வைப்பேன். அப்பவும் நேரம் போகலன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஆவிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். ஆவி கூட பேசுவீங்களா? இன்ட்ரெஸ்டிங். ஆவிங்க உங்க கூட பேசுமா? ஏன் பேசாம? நல்லா பேசுமே. மனுஷங்க கூட பேசுறதுதான் கஷ்டம். ஆவிங்க கூட பேசுறது ரொம்ப சுலபம். அப்ப இன்னைக்கு என் முன்னாடி ஒரு ஆவி கூட பேசி காமிக்கிறீங்களா? சார், டோன்ட் பி அஃப்ரைட் அனு, பி ரிலாக்ஸ். பயப்படாத, அமைதியா இருந்து தமிழ்லயே சொல்லலாமேப்பா. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எல்லா பாஷையும் தெரியும். போக போக உனக்கே புரியும். నాకు అన్ని భాష తెలుసు, అంత అర్థమవుతుంది. இங்க என்ன தெலுங்கு இங்கிலீஷ்னு பட்டைய கிளப்புறாங்க? ஏ அனு, என்னாச்சு? இப்போ இந்த பாட்டியோட சொந்த கதைலாம் தேவையா? பால்காரன் எப்ப வருவான், மெக்கானிக்க எப்படி வர வைக்கிறது, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? விட்டா நீங்க இந்த பங்களாலே செட்டில் ஆயிடுவீங்க போல. பால்காரன் வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப சாப்பிடலாம். அவங்க ஆசாசியா சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க, அதை வேஸ்ட் பண்ணலாமா? வாவ், சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிடு. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சார், எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன பங்களாவோ இது? கண்ணு முன்னாடியே பொண்ணு மின்னல் விழுந்து செத்தாலாம். அப்புறம் எப்படி இங்க மனுஷங்க வருவாங்க? இந்த ராத்திரியில எனக்கு இந்த கதையெல்லாம் தேவையா? போய் முதல்ல அந்த பாட்டி கிட்ட எப்ப பால்காரன் வருவான்னு கேளுங்க. இப்பவே ராத்திரி ஆயிடுச்சு. இனிமே அவன் எப்ப வந்து நம்ம எப்ப மெக்கானிக்க கூப்பிட்டு விடிஞ்சிரும் போலியே சார். சார், என்ன சார் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் புலம்புற? லெட் அஸ் என்ஜாய் அனு. பக்கத்து ரூம்ல இருக்காளே சாரதா, அவ நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. நீங்க 5 வருஷமா கோமால தானே இருந்தீங்க. இந்த ரூமை விட்டு வெளியே கூட நீங்க போகல. நானும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அப்புறம் எப்படி அவங்க பேரு உங்களுக்கு தெரியும்? ஏங்க அப்படி பாக்குறீங்க?
ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். எப்படி சார் இவ்ளோ கூலா மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன உனக்கு இப்ப டென்ஷன்? சிக்னலும் கிடைக்கல, பால்காரனும் வரல. எப்போதான் சார் நாம இந்த பங்களாவை விட்டு போறோம்? ஓ அதான் டென்ஷனா? சிக்னலே கிடைக்காத மொபைல்ல அப்படி என்னதான் சார் பார்த்துட்டு இருக்கீங்க? என் மொபைல்ல 5000 கான்டாக்ட்ஸ் மேல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க பேர் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு அவங்க பேர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன். இப்ப இந்த பேர்லாம் பாக்குறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் தான் அனு. என்ன முக்கியம்? இல்ல என்ன முக்கியம்னு கேக்குறேன். அதெல்லாம் பர்சனல், அதுக்கு மேல கேட்காத. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பர்சனல்? அத மட்டும் கேட்காத அனு ப்ளீஸ். கேட்காதுன்னு சொல்ல எனக்கு டென்ஷன் ஆயிட்டே போகுது. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? பக்கத்துல வந்தாதான் சொல்ல முடியும். இதுக்கு எதுக்கு நான் பக்கத்துல வரணும்? பர்சனல் விஷயத்த எப்படி சத்தம் போட்டு சொல்றது? ஆமா, இந்த பங்களால 1000 பேர் இருக்காங்க. எல்லாம் அங்க இருந்தே சொல்லுங்க போதும். அப்ப நான் சொல்ல மாட்டேன். சார் பக்கத்துல வா சொல்றேன். இப்ப சொல்லுங்க. இது ரொம்ப பர்சனல். இன்னும் பக்கத்துல வா. இப்ப சொல்லுங்க. ஏன் ஒவ்வொரு பேரா பாத்துட்டு இருந்தானா, இன்னும் 10 மாசத்துல எப்படியும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துடும்ல, அதுக்கு பேர் வைக்க வேணாமா? அதுக்குதான். என்னாச்சு? பூஜை முடியறதுக்காக தாமா வெயிட்டிங். போங்க சார். அப்பாடி, இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே வருது. நீ இப்படி மனசு விட்டு சிரிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்கிறது பேய் பங்களா, பேசுறதெல்லாம் இந்த மாதிரி விஷயம். எப்படி சார் இவ்ளோ டென்ஷன்லயும் உங்களால இவ்ளோ ரொமான்டிக்கா இருக்க முடியுது? என்ன நீ என் கூட இருக்கியே? ஹலோ, எனக்கு தூக்கம் வருது. என்னாச்சுமா? நர்ஸ், நர்ஸ், என்னாச்சு? என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்? தெரியல. சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா இந்த நர்ஸ் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சீக்கிரம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. பாத்து வா. பாவம், ரெஸ்டே இல்லாம வேலை பாத்திருப்பா போல இருக்கு. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அந்த சிஸ்டர் எப்ப வந்தாங்கன்னு கூட நான் கவனிக்கல மாமிங்களோ. சாரி மாமிங்களோ. நான் நல்லா தானே இருக்கேன். நீ படுத்து ரெஸ்ட் எடு மான்சி. எனக்கு தூக்கம் வருது. ரெஸ்ட் எடுத்துக்க. குட் நைட் மாமிங்களோ. எப்படி தப்பிச்சா அந்த சாரதா?
ஓஹோ, இந்த வேப்பில தான் சாரதாவை காப்பாத்துதா? முதல்ல இந்த வேப்பிலைய இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். என்னம்மா இந்த நேரத்துல எழுந்துச்சு உட்காந்துருக்கீங்க? தூக்கம் வரலையா? என்னாச்சுமா? நான் சொல்றபடி செய்வியா? பக்கத்து ரூம்ல சாரதான்னு ஒருத்தி இருக்காளே, தெரியுமா? அவ தலைமாட்டுல கட்டி வச்சிருக்கிற வேப்பிலைய தூரமா தூக்கி எரிச்சிடு. சரி. சொன்னதை போய் செஞ்சுட்டு வா. செய்றேன். டாக்டர், இத தூர தூக்கி போடு. சரிங்க டாக்டர். இது என்ன சத்தம்? எங்க இருந்து இந்த சத்தம் வருது? மான்சி, மான்சி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். சர்ப்ரைஸா இருக்கு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல வா. சொல்லுங்க. போ.
இந்த பங்களால என்ன நடக்குதுன்னே தெரியல. சரியான மர்ம பங்களாவா இருக்கும் போல இருக்கே. அந்த கிழவி திடீர்னு பேங்க கூட பேசுவேன்னு சொல்லுது. எல்லா பாஷையும் தெரியும்னு வேற சொல்லுச்சு. அந்த கிழவிய சாதாரணமா பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த கிழவி பார்வையே சரியில்லை. சோனிய புடிச்ச பார்வை. ஏன் இந்த பங்களாக்கு யாருமே வர்றதில்ல? எப்படி இந்த பாழடைஞ்ச பங்களால இந்த கிழவியால வாழ முடியுது? இந்த கிழவி சொல்றதெல்லாம் நிஜம்தானா? வர வர யார நம்புறது, யார நம்பாம இருக்கிறதுனே தெரியல. அனு, சார், 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 போயிடுங்க சார். உடனே இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க போயிடுங்க சார். உன்னை விட்டுட்டு போறதா? என் உயிரே போனாலும் சரி, எனக்கு நீதான் முக்கியம். சார், உனக்கு என்ன? என் உயிர் தானே வேணும், எடுத்துக்கோ. ஆனா அவர் மேல ஒரு தூசி கூட படக்கூடாது. கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். ஏய், கண்டவகிட்ட நீ ஏன் கத்திட்டு இருக்க? அவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பொம்பளைன்னு பாக்குறேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. சார், அவ பொம்பளை இல்ல சார், பேய் பிசாசு போதும். நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க சார், ப்ளீஸ். நீ பயப்படாதானோ? இவ என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன். வா, இன்னையோட உன் வெறிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா. என்னடா பொம்பளையா இருக்கா? இவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டியா? சார், இவ பொம்பளை இல்ல சார், வேற ஏதோ ஒண்ணு. யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். வாடா வா.